ஓம் சக்தி. அம்பிகை அடியவர்களே, நீர்வளமும் நிலவளமும் பண்ணை வளமும் நிறைந்த டென்மார்க் பிரண்டாபதியில் கலியுகத் தெய்வமாக தான் தோன்றியாகத் தோன்றி அடியவர்களின் ஆன்மீக தாகத்தை தீர்த்து வரும் அருள்மிகு ஸ்ரீ அபிராமி அம்பாளுக்கு 31ஆம் ஆண்டு மகோத்சவ பெருவிழா நிகழும் பராபவ வருடம் ஆடி மாதம் 7ஆம் நாள், அதாவது 23/7/2026 வியாழக்கிழமை தொடக்கம். ஆடி மாதம் 14ஆம் நாள் 5/8/2026 புதன்கிழமை வரையும் நடைபெற அம்பாளின் திருவருளும் ஸ்ரீ அபிராமி உபாசகி அம்மையாரின் ஆசிகளும் கைகூடியுள்ளது. இவ்விழா கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூசைகளுடன் சர்வமங்கல வாத்தியங்களுடன் ஸ்ரீ அபிராமி அம்பாள் திருவீதி உலா வரும் அலங்கார காட்சியும் இடம்பெறும். இவ்வேளையிலே அடியவர்கள் அனைவரும் வருகை தந்து அருள்மிகு ஸ்ரீ அபிராமி அம்பாளின் திருவருளை பெற்றுயும் வண்ணம் அன்புடன் அழைக்கின்றோம். நிகழ்ச்சி நிரலும் உபயகாரர் விபரமும் 23/7/2026 வியாழக்கிழமை முதல் நாள் கொடியேற்றம். ஹோர்சன்ஸ் அடியார்கள், டென்மார்க். 24/7/2026 வெள்ளிக்கிழமை 2ஆம் நாள் திருவிழா. எபில்டோய்ட் அடியார்கள், ஜெயபாலசிங்கம், ஜெர்மனி. கதிர்வேலு, சத்யசீலன், ஜெகன், சுவிஸ். 25/7/2026 சனிக்கிழமை 3ஆம் நாள் திருவிழா. டென்மார்க் ஃப்ரெடரீஷியா அடியார்கள். 26/7/2026 ஞாயிற்றுக்கிழமை 4ஆம் நாள் திருவிழா. சிவகணேசன், நிவாஸ், நிரஞ்சன், ராசநாயகம், கனடா. ஜெயரத்னராஜா, செல்லத்துறை, சுவிஸ். 27/7/2026 திங்கட்கிழமை 5ஆம் நாள் திருவிழா. ரகு, செல்வம், ரவி, வரதன், சண்முகரத்தினம், சங்கர், உதயா, திலக், சுவிஸ். நவரத்தினம், வடிவேல், தியாகசீலன், டென்மார்க் அடியார்கள் மற்றும் ஜெர்மன் அடியார்கள். 28/7/2026 செவ்வாய்க்கிழமை 6ஆம் நாள் திருவிழா. வெல் அடியார்கள், டென்மார்க். 29/7/2026 புதன்கிழமை 7ஆம் நாள் திருவிழா. பாலகுமார், தனம், சுவிஸ். திருச்செல்வம் குடும்பம், நார்வே. 30/7/2026 வியாழக்கிழமை 8ஆம் நாள் வேட்டை திருவிழா. சிவகணேஷ், ரங்கன், நார்வே. பாலகுமார், லூயிசான், சுவிஸ். செல்வரத்தினம், சிவஞானம், தயாளன், UK. பவன், அரவிந்தன். 31/7/2026 வெள்ளிக்கிழமை 9ஆம் நாள் சப்பரத் திருவிழா. சுபாஸ்கரன், ஜெர்மனி. சரவணபவன், ஆதீசன் குடும்பம், நார்வே. 1/8/2026 சனிக்கிழமை 10ஆம் நாள் தேர் திருவிழா. செல்வம், சுவிஸ். முருகமூர்த்தி, லண்டன். ஆறுமுக வடிவேல், ஜெர்மனி. பாலகுமார், மூசேடோரி, சுவிஸ். வினோத், பிரான்ஸ். 2/8/2026 ஞாயிற்றுக்கிழமை 11ஆம் நாள் தீர்த்த திருவிழா. ஈசன், நார்வே. சண்முகேசன், தேசா, கனடா. 3/8/2026 திங்கட்கிழமை 12ஆம் நாள்
பூங்காவனம். நாகேஷ், ரவிதரன், செல்வநிதி, கோதண்டபாணி, பகிரதன், கந்தசாமி, சர்க்குணநாதன், ராஜன், சிறிகஜன், சீலன், பிரான்ஸ். 4/8/2026 செவ்வாய்க்கிழமை 13ஆம் நாள் வைரவர் சாந்தி. சிறி, பத்மநாபன், டென்மார்க். மதியாபரணம், பிரான்ஸ். ராஜனி, சிவாஜினி மற்றும் ஜெயந்தினி. 5/8/2026 புதன்கிழமை 14ஆம் நாள் சங்காபிஷேகம். காந்தன், ஜெர்மனி. விநாயகம், டென்மார்க். 10ஆம் நாள் தேர் திருவிழா. அன்று காலை 7 மணிக்கு மூலமூர்த்திக்கு விசேட யாக பூசையுடன் விசேட அபிஷேக ஆராதனைகள் ஆரம்பமாகி அதனைத் தொடர்ந்து 10 மணி அளவில் வசந்த மண்டப பூசை ஆரம்பமாகும். 12 மணிக்கு ரதம் புறப்பட்டு திருவீதி உலா வந்து பிற்பகல் 4 மணிக்கு இருப்பிடம் அடையும். 5 மணிக்கு பச்சை சாத்திய அலங்காரத்துடன் வசந்த மண்டபம் வந்தடையும். மாலை 7 மணிக்கு விசேட தீபாராதனையும் தேரடி உலா வரும் காட்சியும் நடைபெற்று இரவு 10 மணிக்கு பூசைகள் யாவும் நிறைவு பெறும். 11ஆம் நாள் தீர்த்த திருவிழா. அன்று காலை 9 மணிக்கு விசேட யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் ஆரம்பமாகி அதனைத் தொடர்ந்து 10 மணிக்கு வசந்த மண்டப பூசைகள் நடைபெற்று பகல் 12 மணிக்கு அம்பாள் தீர்த்தவாரிக்கு புறப்பட்டு ட்ரிஸ்பேக் ஸ்ட்ரெண்ட் வேல் என்னும் கடற்கரையில் தீர்த்தவாரி நடைபெறும். பிற்பகல் 5 மணியளவில் அம்பாள் ஆலயம் வந்தடைந்து கொடி இறக்க வைபவம் நடைபெறும். 12ஆம் நாள் பூங்காவன திருவிழா. பிற்பகல் 3 மணிக்கு விசேட யாகத்துடன் அபிஷேகம் துவங்கி அதனைத் தொடர்ந்து மாலை 6 மணிக்கு வசந்த மண்டப பூசைகள் ஆரம்பமாகும். அதனைத் தொடர்ந்து அம்பாள் திருவீதி உலாவும் திரு ஊஞ்சல் வைபவமும் இடம்பெறும். 13ஆம் நாள் வைரவர் பூசை. வைரவர் பூசை பிற்பகல் 4 மணிக்கு விசேட யாகத்துடன் அபிஷேகம் ஆரம்பமாகி அம்பாளின் அற்புத காட்சிகளும் இடம்பெறும். விரும்பிய அடியவர்கள் பொங்கல், வடை ஆகியவற்றை செய்யலாம். முக்கிய குறிப்புகள்: கற்பூரச் சட்டி, பாற்செம்பு. காவடி எடுக்க விரும்பும் அடியவர்கள் முன்கூட்டியே அறியத் தரவும். சப்பரத் திருவிழாவின் போது கரகம் எடுக்க விரும்பும் பக்தர்கள், பெரியவர்கள், சிறியவர்கள் ஆகியோர் முன்கூட்டியே அறியத் தரவும். மங்கள வாத்தியம். ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய பிரபல நாதஸ்வர வித்வான்களின் நாதஸ்வர கச்சேரி நடைபெறும். காரைநகர் ஈழத்து சிதம்பரம் வீராசாமி புதல்வர்கள் கண்ணன் கரண் குழுவினர். ஆலயம் வரும் வேளையில் எமது சைவ சமய கலாச்சாரத்திற்கு ஏற்ற உடைகள் அணிதல் வேண்டும். திருவிழா காலங்களில் அன்னதானம் வழங்கப்படும். ஓம் சக்தி. இங்ஙனம் அபிராமி அம்மன் ஆலயத்தினர்.